தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புது டெக்னாலஜி கொண்ட சில வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் கேட்ஜெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். என் பேர் சுந்தர். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கூல் கிட். நம்ம எந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து ஒரு மொபைல் வாங்கினாலும் கண்டிப்பாக மொபைல் பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்க தான் செய்யும். அது என்னென்னு பார்த்தோன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத எந்த ஒரு மொபைலும் இருக்கவே இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஹீட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் ஹெவியாக ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹீட்டிங் ரொம்பவே இருக்கும். ஸோ நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்க, அந்த மாதிரி டைமிங்கில் கண்டிப்பாக மொபைலோடைய ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவை நீங்கள் கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கூல் கிட் கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெர்மல் எலக்ட்ரானிக் கூலிங் சிஸ்டம் மூலமாக வந்து ஒர்க் ஆகுது. இதனால் கூலிங் வந்து குயிக்காகவே உங்களுடைய மொபைலில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரெகுலராக நிறைய பேர் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. அதே நேரத்தில் சார்ஜ் ப்ளக் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட வந்து மொபைல் வந்து இன்னுமே ஹீட் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக சார்ஜ் பண்ணுற டைத்துலையுமே மொபைல் ஹீட் ஆகும். பட் அதே நேரத்தில் கேம் ப்ளே பண்ணுறப்போ இன்னும் ஹெவியான ஒர்க்ஸ் இல்லைனா வீடியோஸ் பார்க்குறப்போ இன்னுமே மொபைல் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைட்லேருந்து ஒரு கேட்ஜெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து மொபைலை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றின தகவல் பயிலிங்களாம் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, சீல் வேக்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரிட்ஜில் தான் சேவ் பண்ணி வைப்போம். அப்படி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணுற ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி அதோடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான கலரில் வந்து மாறிடும். பட் இந்த ஒரு கேட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுட்டை நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வேக்யூம் பண்ணிடலாம். அதாவது இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன கேட்ஜெட் தான். பேண்ட் பாக்கெட்லேயே வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் இதுக்கு பேட்டரி தனியாக தேவை கிடையாது. இதில் டைப் சி யூஎஸ்பி போர்ட், அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் மூலமாகவே கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து வேக்யூம் பண்ணிடலாம். இது மூலமாக அதிகமாக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் அப்படின்றது நிறைய பேர் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றின அதிகமான தகவல் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, பேல்டன் மக் 2. ஆக்சுவலாக இந்த மக் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நிறைய அந்த டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, கண்டினியூஸாக ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு அதிகமாகவே யூஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காஃபியை எப்போவுமே ஹாட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கொடுக்கக்கூடியது. அந்த மக் பார்த்தீங்கன்னா அதுக்கே பிரத்யேகமாக செய்யப்பட்டது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கேப்பபிலிட்டி இந்த ஒரு பேஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இது வாட்டர் ப்ரூஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றக்கூடிய காஃபியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஏதாவது ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி, அந்த பேஸில் பட்டு மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகாமல் போயிருமோ அப்படின்ற எந்த ஒரு வரியும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த ஒரு கேட்ஜெட் பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, பிரிண்ட் ப்ரஷ் XDR. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சின்ன டிசைனில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்டர் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான டிசைனில் இருக்கக்கூடிய பிரிண்டர். ஸோ இந்த ஒரு பிரிண்டரை நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு சின்ன டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது மொபைல் கூட நம்ம ஈஸியாக வந்து நம்ம பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டிசைனை இந்த பிரிண்டரை நம்ம செட் பண்ணிவிட்டு எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கிளாத்தாக இருந்தாலும் சரி, வுட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் இந்த பிரிண்டரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கோடு
கர்வ்டு சர்ஃபேஸில் கூட இந்த ஒரு பிரிண்டரை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான எந்த ஒரு கலராக இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம மொபைல் மூலமாக கலர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரிண்டரில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணால் போதுமானது. எங்கே வேணாலும் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாத்தாக இருந்தாலும் சரி, வுட்டாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக மெட்டல் சர்ஃபேஸில் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதோடைய பிரிண்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன காம்பேக்டான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு கேஜெட். இந்த ஒரு கேஜெட் நம்மள்ட்ட இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக நம்மளுடைய சில விஷயங்களை வந்து நம்மளே அழகுபடுத்திக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாட்டில் சர்ஃபேஸான கர்வ்டு சர்ஃபேஸில் கூட ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிரிண்டரை பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 5 லுக் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இந்த ஒரு லுக் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் மொபைல் கூடவே பேக் சைடில் இருக்கக்கூடிய பவுச் கூடவே வரக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து தனியாக நம்ம கேரி பண்ணிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஈஸியாக மொபைலுக்கு பவுச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மூவி பார்க்குறப்போ, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ மூவி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டும் கூட. சின்ன ஒரு ஸ்டாண்டாக இருந்தாலும் அதே நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டும் கூட. ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டை பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அந்த பிரிண்டர் தான் ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல